ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா க்ரோஷெட் கிளாஸ் 10. ஸோ இதில் வந்து ஒரு க்ரோஷெட் பேட்டர்னை நம்ம எப்படி ரீட் பண்ணுங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம க்யூட்டாக வந்து பேபிஸ்க்கு வந்து ஹேரில் போடுற ஹேர் கிளிப்புமே வந்து இதில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பேபிஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா க்ரோஷெட் அப்ளிகோ. இது வந்துட்டு ஸ்மாலாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துல டெக்கரேட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து அப்ளிகோ ரெடி பண்ணி அந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சஸ் போட்டால் நம்மளோட ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் டெக்கரேட் ஆகும். ஸோ எனக்கு இந்த டிஷர்ட் அப்புறம் க்ரோஷெட் பேக் இதுலெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு ஹேர் கிளிப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரோஷெட் பேட்டர்ன். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் எண்டிங்லையுமே க்ரோஷெட் சிம்பிள் சார்ட் வந்து நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து இதுக்கு தான். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு நிறைய நெட்டில் அவைலபிள் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணி நம்மளே வந்து ஓனாக வந்து க்ரோஷெட் போட்டுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. மேஜிக் ரிங் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 செயின் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 செயின்ஸ், ஒரு டபுள் க்ரோஷே, 1 செயின், ஒரு டபுள் க்ரோஷே, 2 செயின்ஸ். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த பேட்டர்னை ரீட் பண்ணி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 டபுள் க்ரோஷே, 3 செயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு இப்போ எல்லோ கலரில் வந்துட்டு அந்த ரவுண்டை வந்து இப்போ நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங் வந்து போட்டுக்கிறேன். மேஜிக் ரிங் போட்டுட்டு 3 செயின்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு செயின் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா பேட்டர்னில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டபுள் க்ரோஷே, 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும். அகெயின் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் 1 செயின் வந்து ஆட் பண்ணணும். பேட்டர்னில் பார்த்து தான் இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அகெயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, இப்போ வந்து நம்ம 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 1 டபுள் க்ரோஷே, அப்புறம் 1 செயின். ஸோ அகெயின் 1 டபுள் க்ரோஷே, இப்போ வந்து 2 செயின்ஸ். ஸோ அகெயின் ஒரு டபுள் க்ரோஷே, இப்போ வந்து 1 செயின், டபுள் க்ரோஷே, 2 செயின்ஸ், double crochet, 1 chain, so double crochet, 2 chains, so 9 போட்டிருக்கேன் நான். ஸோ அகெயின் வந்து டபுள் க்ரோஷே, 1 செயின், டபுள் க்ரோஷே, 2 செயின்ஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 11 டபுள் க்ரோஷே நம்ம போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3 செயின் ஸ்டார்டிங்கில், அப்புறம் 11 டபுள் க்ரோஷே, கடைசியாக வந்து 2 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் போட்டோம்ல அதில் வந்து 3வது செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ டைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மேஜிக் ரிங்கையும் நல்லா ஷ்ரிங்க் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு சென்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம எல்லோ கலர் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பேட்டர்ன் வந்து ரீட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லோ கலர் தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பெட்டல்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இன்னர் ரவுண்ட் வந்து போடணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒரு செயின் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 செயின்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 5 டபுள் க்ரோஷே வந்து போட்டிருக்காங்க.
ஸோ அகெயின் ஒரு செயின் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயின்ஸ் இருக்கிற இடத்துல 5 டபுள் க்ரோஷே, இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணணும் வந்து பார்க்கலாம். ஸோ போன கிளாஸ்லேயே நெக்ஸ்ட் கலர் எப்படி ஆட் பண்ணணும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்லிப் நாட் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த எல்லோ கலரில் வந்துட்டு இந்த ஸ்லிப் நாட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். முடிச்ச உடனே பக்கத்தில் ஒரு செயின் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு சேம் அதே லூப்பில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இப்போ பக்கத்து 2 செயின்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து 5 டபுள் க்ரோஷே வந்து இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ 5 டபுள் க்ரோஷே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சிங்கிள் செயின் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ அகைன் 2 செயின்ஸ் போட்ட இடத்துல வந்து 5 டபுள் க்ரோஷே. இந்த 5 டபுள் க்ரோஷே தான் நமக்கு ஒரு பெட்டல் ஷேப்ல கொடுக்குது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி 5 டபுள் க்ரோஷே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த செகண்ட் ரவுண்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கவுண்டில் மட்டும் எந்த மிஸ்ஸுமே பண்ணிடக்கூடாது. அப்படி கவுண்டில் ஏதாச்சும் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ளாரோட ஷேப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட க்ரோஷேட்டில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். போட போட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் தான் வந்து கூட்டிகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து நம்மளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ கடைசி 2 செயினில் வந்து இப்போ நான் 5 டபுள் க்ரோஷே போட்டுட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அந்த இடத்துல வந்து இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா யான்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஃப்ளார் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹேர் கிளிப் எடுத்து இதில் வந்து நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். B7000 இந்த கம் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். பேக் சைடு கீழே போகிற மாதிரியும் ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே வர மாதிரியும் நல்லா பார்த்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அழகான க்யூட்டான ஹேர் கிளிப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா காய விட்டால் இது வந்து கழண்டே வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெக்கார்ட் நோட்டில் நோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து கிளாஸ் 10 நம்ம இதில் வந்துட்டு எப்படி க்ரோஷேட் பேட்டர்னை வந்து ரீட் பண்ணுவோங்கன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரோஷேட் அப்ளிக்யூ பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி நான் எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்மால் அண்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கும்னு. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.